Hi, this is Kirti Academy. ஸோ நம்ம C++ பார்த்துட்ருக்கோம். ஸோ C++ லாங்குவேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்னா இருக்குது, இன்புட் அவுட்புட், டிக்ளரேஷன், அசைன்மெண்ட், ஃபங்க்ஷன் கால், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதை பற்றி எல்லாமே வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதாவது ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா C++ ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறீங்க, அதில் வந்து ஒரு 10 செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நெசசரி கிடையாது. ஓகே, ஸோ ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகலாம், இல்லை அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகலாம். அந்த மாதிரியெல்லாம் வந்து நமக்கு நம்மளோட யூசர் அதாவது ப்ரோக்ராமரோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சீக்வன்ஸ் அந்த ஃப்ளோ ஆஃப் த கண்ட்ரோலில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஜம்ப் பண்ணியோ நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த கண்டிஷன் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் ஆர் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸில் ஒன் டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே, ஸோ இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதாவது த ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட் தட் காஸ் such jumps are called as control statements or control structures. ஸோ உங்களோட ப்ரோக்ராமில் எந்த செக்மெண்ட்ஸ் எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஜம்பை வந்து க்ரியேட் பண்ணுதோ ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் என்ன சொல்கிறோம் நம்ம அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு A and B ரெண்டு வேரியபிள் இருக்குது. ரெண்டு வேரியபிளில் வந்து எது கிரேட்டரோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இஃப் A is greater than B அப்படின்னா தென் பிரிண்ட் A, எல்ஸ்னா பிரிண்ட் B அந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னும் போது அப்போது அந்த கண்டிஷனுக்கு ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்கும். எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூனா 1 ரிட்டர்ன் பண்ணோம், ஃபால்ஸ்னா 0 ரிட்டர்ன் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகணும், இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுவோம் நம்ம ஸ்கிப் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏதோ ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜம்ப் பண்ணி நம்ம வேறு ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னாவே வந்து அது கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் வரும். ஓகே, ஸோ த ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட் தட் காஸ் அ ஜம்ப் ஆஃப் அ control from one part of the program to another part are called as control structures. Okay, so இந்த control structure பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலி ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து பார்க்குறோம். ஒரு ஃப்ளோ ஆஃப் த கண்ட்ரோல் வந்து எப்போவுமே மெயின் ஃபங்க்ஷனில் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அப்போ அந்த ஃபங்க்ஷன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ப்ரோக்ராம் எண்டு வரைக்கும் வந்து 1 by 1 எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா நம்ம கொடுக்குற கண்ட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ப்ரோக்ராம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கண்டினியூஸாக 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா அது சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதுலேயே வந்து ஏதாவது கண்டிஷன் பேஸ் பண்ணி ஒரு ஓகே சீக்வன்சிங் அப்படிங்கிறது எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி சம் ஸ்டேட்மெண்ட்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு இல்லை சம் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், சம் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாமல் அடுத்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த மாதிரி சம் ஸ்டேட்மெண்ட் ஸ்கிப் பண்ணி நம்ம போகிறோம் அப்படின்னாவே அது கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் வந்துடும். ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணுறோம். 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று டெசிஷன் மேக்கிங், அனதர் ஒன் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செலெக்ஷன், அதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையோ ஒரு பார்ட்டை பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸையோ வந்து செலக்ட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அனதர் பார்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கிறது வந்து செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செலெக்ஷனில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸு, நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது எல்லாமே வரும். அடுத்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸ்விட்சிங்கிறது வந்து ஒரு வேல்யூ வச்சு அந்த வேல்யூ என்ன வேல்யூ ஒரு 1 to 5 இருக்குது. ஓகே, அந்த சாய்ஸஸ் இருக்குது, 1 to 5 சாய்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து நீ கொடுத்துருக்க வேல்யூ 1 இல்லை 2 5 அந்த மாதிரி வேல்யூவை சாய்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணும். ஸோ எந்த சாய்ஸோ அந்த சாய்ஸில் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த ப்ரோக்ராம் அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். அந்த மாதிரி கொடுக்கறது தான் வந்து ஸ்விட்ச். அது மல்டி பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ செலெக்ஷன் அப்படிங்கிறது
கண்டிஷன் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அதில் வந்து சம் ஸ்கிப்பிங் இருக்கும். அந்த மாதிரி வர்றது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதில் என்னெல்லாம் வரும்? இஃப், நார்மல் இஃப், சிம்பிள் இஃப் எல்ஸ், நெஸ்டட் இஃப் எல்ஸ், அப்புறம் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து செலெக்ஷனில் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா லூப்பிங் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸில் ஸ்டூடெண்ட் நேம்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ண போகிறீங்க ரன் டைமில் அப்படின்னும் போது என்டர் த நேம், ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு கேட்டு நீங்கள் ரீட் பண்ணுவீங்க, ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுவீங்க. ஸோ அதே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஜஸ்ட் ஒரு சி அவுட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ரீட் பண்ணிக்குவாங்க, சிஇன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ரீட் பண்ணுவீங்க. ஓகே, சிஎன், ஓகே, ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ரீட் பண்ணுவோம். பட் அதே வந்து ஒரு 40 ஸ்டூடெண்ட் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னும் போது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அரே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிற ஒரு அரே யூஸ் பண்ணி எவ்வளவோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அரே சைஸ் கொடுத்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். பட் அதே வந்து அந்த சிஇன் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலமாகவே என்ன பண்ணலாம், நம்ம ரிப்பீட்டடாக திரும்ப வந்து அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அதையே எக்ஸிக்யூட் பண்ணுறது மூலமாக அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து நேம்ஸை நீங்கள் ரீட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையோ இல்லை செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸையோ ரிப்பீட்டடாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நம்ம லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துப்போம். ஒரு கண்டிஷன் கொடுத்து இப்போ 40 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்கள் ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு வேல்யூ கொடுப்போம். அந்த வேல்யூவை வந்து 1லேருந்தோ இல்லை 0லேருந்தோ இந்த மேக்ஸிமம் வேல்யூ வரைக்கும் இந்த லூப் வந்து ரிப்பீட் ஆகணும். அப்படி மேக்ஸிமம் வேல்யூ வந்துடுச்சு அப்படின்னா லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் கொடுப்போம். ஓகே, ஸோ அந்த மாதிரி கொடுக்குறது தான் வந்து லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லூப்பில் வந்து கண்டிஷன் நீங்கள் எந்த இடத்துல செக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ட்ரி செக் லூப் ஆர் எக்ஸிட் செக் லூப் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாம் சின்டாக்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, என்ட்ரி பாயிண்டில் ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. கண்டிஷன் பேஸ் பண்ணி எத்தனை முறை செக் பண்ணணும், எத்தனை முறை ரிப்பீட் ஆகணுங்கிறத நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கண்டிஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு, அதாவது பாடி ஆஃப் த லூப்புக்கு முன்னாடியே நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னா அது என்ட்ரி செக் லூப் அப்படின்னு சொல்லுவோம். என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்தெந்த லூப்லாம் வந்து நீங்கள் பிகினிங்லேயே வந்து செக் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரு வைல் லூப்பில் செக் பண்ணுவோம். ஃபாரும் வைலும் என்ட்ரி செக் லூப்பு, டூ வைல் அப்படிங்கிறது வந்து எக்ஸிட் செக் லூப். ஏன்னா பாடி ஆஃப் த லூப்புக்கு வெளியில் தான் வந்து என்ன பண்ணுவோம், செக் பண்ணுவோம், கண்டிஷன் செக் பண்ணுவோம். ஸோ இது வந்து எக்ஸிட் செக் லூப், எக்ஸிட் பாயிண்டில் செக் பண்ணுறதால எக்ஸிட் செக் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது எல்லாமே சின்டாக்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ. கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது, செலெக்ஷன், லூப்பிங். செலெக்ஷனில் என்னென்ன வரும், லூப்பிங்கில் என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, செலெக்ஷன் அப்படின்னும் போது ஏதோ ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம், டெசிஷன் பார்க்குறோம். ஸோ அந்த டெசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி எந்த பார்ட், ட்ரூ பார்ட்டா இல்லை ஃபால்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகணுமா அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது தான் வந்து செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அதில் வந்து சிம்பிள் இஃப், ஜஸ்ட் ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னா அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த பாக்ஸ்குள்ளார இருக்கிறத பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதுதான் வந்து எல்லா டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்லேயும் ஒரு சிம்பிளஸ்ட் ஆஃப் த ஆல் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இதில் என்னென்னா ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் அந்த எக்ஸிக்யூஷன் நடக்கும். ஓகே, அந்த பிளாக் ட்ரூ பிளாக் வந்து எக்ஸிக்யூஷன் நடக்கும். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த பிளாக்குக்கு வெளியில் அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல்ஸில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப்ல ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி அப்படின்னு கொடுக்குறோம்னா அப்போது ஏ கிரேட்டர், அப்போ அதை பிரிண்ட் பண்ணுறோம், சி அவுட் ஏ அப்படின்னு பிரிண்ட் பண்ணலாம். எல்ஸ்னா பி தான் கிரேட்டர், அப்போ பி இஸ் த கிரேட்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இஃப்னா ட்ரூனா ஒரு பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும், எல்ஸ்னா ஃபால்ஸில் ஒரு பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமை பாருங்கள். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கோம், iostream.h conio.hலாம் கொடுத்தாச்சு. அடுத்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம வந்து நம்மளோட ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோங்க. ஸோ இன்ட் ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள். ஸோ அந்த வேரியபிள் வந்து என்ன ஈவன் நம்பரா அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ண போகிறோம். ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா கிவன் நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ரோக்ராம். ஸோ அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்டர் த நம்பர், அப்போ என்டர் த நம்பர் அப்படின்னு பிரிண்ட் ஆகும்.
கொடுத்துட்டோம். அடுத்து வேல்யூ வந்து ரீட் பண்ண ரன் டைமில். ஸோ வேல்யூ நம்ம என்ன கொடுக்கலாம்னா 10ன்னு கொடுக்கலாம். ஓகே, ஸோ 10ன்னு கொடுக்கும்போது என்ன, ஏல வந்து 10 ஸ்டோர் ஆகிடும். இஃப் ஏ இஸ் ஏ மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். ஏ மாடுலஸ் நம்ம ஆப்ரேட்டர்ஸ்லேயே பார்த்துருக்கோம். மாடுலஸ் ஆப்ரேட்டர் கொடுக்கும்போது அதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா ரிமைண்டர், அந்த டிவிஷன் இன்டிஜர் டிவிஷனோட ரிமைண்டர் வேல்யூ என்னவோ அதுதான் வந்து ஆன்சராக கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, சைடில் போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ 10 இருக்குது, 10ல் வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது 5 2s are 10, ரிமைண்டர் 0. ஸோ நமக்கு கிடைக்கிற ரிமைண்டர் என்ன வேல்யூனா 0 அப்படிங்கிறது. ஸோ இங்கே கிடைக்கிற ஆன்சர் வந்து 0. ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்ணுறோம். ஸோ எஸ், ரெண்டுமே ஈக்குவல் தான். அதனால அடுத்த ஸ்டேட்மெண்ட் இஃப்க்கு அப்புறம் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னென்னா அதுதான் வந்து ட்ரூ பார்ட்டாக எடுத்துக்கும். ஓகே, நம்ம பிளாக்ல கர்லி ப்ராக்கெட்ஸில் கொடுத்தோம் அப்படின்னா எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோமோ அது வரைக்கும் ட்ரூ பார்ட்டை எடுத்துக்கும். அப்படி இல்லைன்னும் போது ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டை தான் வந்து அதோட ட்ரூ பார்ட்டாக எடுத்துக்கும். ஓகே, அப்போ இந்த சி அவுட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, அப்போ வந்து எஸ், அதனால வந்து த கிவன் நம்பர் 10 is even அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம். ஓகே, சப்போஸ் நீங்கள் 5ன்னு கொடுக்குறீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும், ரிமைண்டர் வந்து 1ன்னு கிடைக்கும் நமக்கு. ஓகே, அதனால 1ன்றது நாட் ஈக்குவல் டு 0. சரிங்களா? அப்போ வந்து இந்த சி அவுட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. அடுத்தது இருக்கிற கெட் சிஹெச்ங்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டு. இதையே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்ஸ் பார்ட் ஒன்று கொடுத்து அது வந்து ஹார்டு அப்படிங்கிறது நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா அப்போ ஃபஸ்ட்டு இஃப் பார்ட்டில் இருக்க சி அவுட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. அடுத்து என்ன பண்ணோம், அப்போது எல்ஸ் பார்ட்டுக்கு போகும். எல்ஸுங்கிறது எல்ஸ் பார்ட்டில் போயிட்டு இந்த கிவன் நம்பர் இஸ் 5 is odd அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கொடுக்குறீங்க இஃப்ல அப்படின்னா, இஃப்லையோ எல்ஸ்லையோ கொடுக்குறீங்கன்னா அதுக்கே கர்லி ப்ராக்கெட்ஸ் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா டிஃபால்ட்டாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து அதோட பார்ட்டாக எடுத்துக்கும். அண்ட் மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கம்பல்சரி என்ன பண்ணணும், நீங்கள் கர்லி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இஃப் எல்ஸு. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து என்ன பண்ணலாம், நெஸ்ட் பண்ணி பண்ண முடியும். ஓகே, நெஸ்டிங் அப்படின்னா ஒன்றுக்குள்ளார ஒன்று இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நெஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளார இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட், இதே வந்து ஏ அண்ட் பி ரெண்டு வேல்யூஸை நீங்கள் கம்பேர் பண்ணி அதில் எது கிரேட்டர்னு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணால் போதும். ஓகே, அதே 3 வேரியபிள்ஸோ இல்லை 4 வேரியபிள்ஸோ இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளார அகைன் இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுவீங்க, அதன் இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்குள்ளார இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் என்ன சொல்கிறோம், நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்டட் இஃப் எல்ஸும் கொடுக்கலாம். எல்ஸ் பார்ட்டும் வந்து நிறைய வேணும் அப்படின்னும் போது எல்ஸ் பார்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் 1 இருக்கிற இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதுக்குள்ளார எக்ஸ்பிரஷன் 2 இருக்க அனதர் இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஆக்ஷன் 1 இஃப் பார்ட்டில் இருக்குது, எல்ஸ் பார்ட்டில் ஆக்ஷன் 2 இருக்குது. ஸோ எக்ஸ்பிரஷன் 2 ட்ரூவாக இருந்தால் ஆக்ஷன் 1 எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் ஆக்ஷன் 2 எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸ்பிரஷன் 1 ட்ரூவாக இருக்கும்போது இந்த செகண்ட் கண்டிஷன் செக் பண்ணும். ஓகே, இல்லைன்னா எல்ஸ் பார்ட்டில் போயிட்டு ஆக்ஷன் 3 எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ஓகே, அதோட இப்போ நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கம்பல்சரி என்ன பண்ணணும்னா அதோட கர்லி ப்ராக்கெட்ஸ் எங்கெங்கே க்ளோஸ் ஆகணும், அதோட பார்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணணும். ஓகே, எல்ஸ் பார்ட் ஒவ்வொரு எல்ஸும் வந்து அதோட நியரஸ்ட்டு அன்மேட்ச் ப்ராசஸோட இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட பார்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்து என்ன பார்க்குறோம் நம்ம அப்படின்னா அதாவது செலெக்ஷனில் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்விட்சுங்கிறது வந்து மல்டி பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு கண்டிஷன் வச்சுக்கிட்டு அதில் வந்து நிறைய இதில் இஃப் எல்ஸ்னால் ரெண்டு தான் இருக்கும் இல்லையா, 2 சாய்ஸ் தான் இருக்கும், ஒன்று ட்ரூ பார்ட் இல்லை ஃபால்ஸ் பார்ட் அந்த மாதிரி. இது வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்கும். ஸோ நிறைய சாய்ஸஸில் ஏதோ ஒரு செலெக்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இது வந்து மல்டி பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மெனி பாசிபிள் பாயிண்ட்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு கண்டிஷனை வந்து செலக்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே, ஸோ இது வந்து எப்படி கேட்பாங்க, சிம்பிள் ஆஃப் ஆல் டெசிஷன் மேக்கிங்னா இஃப் 2 ஆல்டர்னேட்டிவ்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணது
டூ ஆல்டர்னேட்டிவ்ஸ்லேருந்து சாய்ஸை செலக்ட் பண்ணுற கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் எதுனா இஃப் எல்ஸ்ன்னு சொல்லணும். அப்போ மல்டி பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். மல்டிபிள் சாய்ஸஸ்லேருந்து எனி ஒன் செலெக்ஷன் பண்ணணும், ஒரு சாய்ஸை செலக்ட் பண்ணுறது அப்படின்னாலும் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இந்த மாதிரிலாம் தான் கொஷின்ஸ் வரும். ஓகே, ஸோ இதில் வந்து சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்விட்ச் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு, இங்கே வந்து 4 கீவேர்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுவோம் ஸ்விட்சில். ஸ்விட்சு, கேஸு, பிரேக்கு, டிஃபால்ட் அப்படிங்கிறது. ஸோ கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கேஸ் சென்சிட்டிவ்ங்கிறதுனால ஸ்மால் லெட்டர்ஸில் தான் கொடுக்கணும். அண்ட் ஸ்விட்ச் அதுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் த பேரந்தசிஸ் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். ஸோ எக்ஸ்பிரஷன் வந்து வேரியபிளாக இருக்கலாம். அடுத்து வந்து கர்லி ப்ராக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். வித்தின் தட் இந்த வித்தின் தட் என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டோட பிளாக், ஸ்விட்ச் பிளாக். ஓகே, ஸோ கேஸில் நீங்கள் அந்த கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷன், அதாவது வேரியபிள் இருக்குன்னா அதோட வேல்யூஸ் வந்து எந்த மாதிரிலாம் இருக்கலாம் அப்படிங்கிறத தான் வந்து கேஸில் பக்கத்தில் கொடுப்போம். 1 2 3 இல்லை கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸாவோ என்ன கொடுக்கணுமோ அந்த கேஸில் கொடுப்போம். ஓகே, ஸோ கேஸ் 1 2 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிஃபால்ட்டு, அந்த கேஸ் பக்கத்தில் நீங்கள் கொடுக்குற வேல்யூ, அடுத்து பக்கத்தில் வந்து கோலன் கம்பல்சரி கொடுக்கணும். அடுத்து ஆக்ஷன் பிளாக், நீங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட், சப்போஸ் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஆக்ஷன் பிளாக்ல கொடுக்கும், ஆக்ஷன் பிளாக் அப்படின்னு கொடுக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகிட்டதுக்கப்புறம் ஸ்விட்சை விட்டு வெளியில் வந்துடணும் இல்லையா. ஸோ திரும்ப போய் வேறு எதனாவது கேஸ் செக் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பிரேக் அப்படிங்கிற அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்போம். ஓகே, அப்போ இது எதுக்கு பிரேக் அப்படிங்கிறது, இந்த கேஸ் தான் கரெக்டு அப்படின்னா அதோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் வேறு எதையும் செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால அதை விட்டுட்டு வெளியில் வரதுக்கு, ஸ்விட்ச் பிளாக்கை விட்டு வெளியில் வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், பிரேக் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறோம். சப்போஸ் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்து வந்து டிஃபால்ட் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா கேஸும் நாங்கள் செக் பண்ணுறோம். 3 இப்போ நம்ம கொடுத்துருக்க நம்பர் வந்து 4 இருக்குது, 1 செக் பண்ணோம், 2 3 எல்லாமே செக் பண்ணியாச்சு, எதுவுமே இதில் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னும் போது டிஃபால்ட்டாக ஒரு செக்ஷன் கொடுப்போம். ஓகே, ஸோ அந்த டிஃபால்ட்டாக என்ன பிரிண்ட் ஆகணுமோ அதை வந்து அந்த டிஃபால்ட் அப்படிங்கிற செக்ஷனில் கொடுக்கும். அதில் வந்து பிரேக்கு கொடுத்தாலும் ஓகே, கொடுக்கலனாலும் ஓகே தான். ஏன்னா இதுதான் வந்து எண்ட் ஆஃப் த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அதனால டிஃபால்ட்டில் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் ஓகே, கொடுக்கலனாலும் ஓகே. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ரிமைண்டர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கொடுக்குறோம். ஸோ ரிமைண்டருக்கு என்ன வேல்யூ நம்ம கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து கேஸ் 1ஓ கேஸ் 2ஓ இல்லை டிஃபால்ட்டோ எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதை ப்ரோக்ராமோட பார்க்கலாம் நம்ம. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் வந்து இன்ட் ஏ கமா ரிமைண்டர் அப்படின்னு 2 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஏக்கு வேல்யூ ரீட் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டருக்கு வேல்யூ அசைன் பண்ணுறோம். என்ன அசைன் பண்ணுறோம் அப்படின்னா ஏ மாடுலஸ் 3 கொடுக்கும்போது ஏவோட வேல்யூ என்ன கொடுக்குறீங்களோ அதோட 3ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வேல்யூ கிடைக்குதோ அதை வந்து ரிமைண்டரில் ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன எடுக்கலாம்னா 8ன்னு எடுத்துக்கலாம். ஏக்கு வேல்யூ என்ன கொடுக்குறோம், 8ன்னு கொடுக்குறோம். ஸோ 8 அப்படின்னு கொடுக்கும்போது மாடுலஸ் 3 அப்படின்னும் போது என்ன கிடைக்கும், 2 3s are 8, ரிமைண்டர் 2 கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் என்ன, ரிமைண்டரில் என்ன போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா 2 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த 2 அப்படிங்கிறது இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்படியே இந்த 2ஓட கம்பேர் பண்ணும்போது கேஸ் 1 பார்க்கும். இந்த 1ங்கிற வேல்யூ ரிமைண்டர் வேல்யூ ஈக்குவலான்னு பார்க்கும். ஸோ இல்லை, அதனால வந்து இந்த சி அவுட், அதாவது கேஸ் 1ல் இருக்க சி அவுட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. அடுத்த கண்டிஷன் செக் பண்ண போகும். ஸோ கேஸ் 2 அந்த 2வும் ரிமைண்டரோட வேல்யூ ஈக்குவலான்னு பார்க்குது. எஸ், அதனால் அந்த கேஸ் 2ல் இருக்க சி அவுட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. ரிமைண்டர் இஸ் 2 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அடுத்து பிரேக் இருக்கிறதுனால அந்த ஸ்விட்ச் கேஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராக்கெட், அந்த கர்லி ப்ராக்கெட்ஸ், அது வித்தின் த கர்லி ப்ராக்கெட்ஸ் அந்த பிளாக்கை விட்டுட்டே வெளியில் வந்துடும். வெளியில் வந்து கெட் சிஹெச் இருக்கிறதுனால அது ப்ராசஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வரும். சப்போஸ் வந்து நீங்கள் 9 கொடுக்குறீங்க அப்படின்னா 9 வந்து 3 3s are 9, ரிமைண்டர் 0. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ணோம் கேஸ் 1 ரிமைண்டர்ஸ் வேல்யூ 0, அதனால் அது எக்ஸிக்யூட் ஆகாது. 2 செக் பண்ணோம், 2வும் எக்ஸிக்யூட் ஆகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் இருக்குது. ஓகே, டிஃபால்ட்டில் வந்து தானாக வந்து உள்ளே போயிடும். ஓகே, உள்ளே போயிட்டு the given number is divisible by 3 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிட்டு இங்கே பிரேக் கொடுத்துருக்காங்க. கொடுத்தாலும் இந்த ஸ்விட்சை விட்டு வெளியில் வந்துட போது, கொடுக்கலனாலும் அதுதான் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறதுனால அந்த ஸ்விட்ச் கேஸை விட்டு வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் நமக்கு பார்த்தது.
ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு, இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, எவ்ரி ஆக்ஷன் பிளாக் ஷுட் பி டெர்மினேட்டட் வித் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். அதர்வைஸ் ஏன் ஸ்விட்ச் கொடுக்குற பிரேக் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ கேஸ் 1 இருக்குது, ஓகே. இப்போ கேஸ் 2 இருக்குது. கேஸ் 2ல வந்து 8 கொடுக்குறோம், நம்ம கேஸ் 2 எக்ஸிக்யூட் ஆகுது. பிரேக் கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டுக்கு போகும். டிஃபால்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகுறது இல்லையா, அதனால வந்து அதுவும் அப்போ the given number is divisible by 3 அதுவும் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ பிரேக் கொடுக்கலன்னா மீதி இருக்கிற ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்விட்சில் இருக்கிற மீதி எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். தேவையில்லாமல் அது எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது இல்லையா, அதனால பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு கேஸும் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட்டாக டெர்மினேட் ஆகிருக்கணும். ஓகே. ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்காக நம்ம கொடுக்குறோம், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், அது ஸ்விட்ச் கேஸ்க்குள்ளே இருந்து வெளியில் வந்துடுறதுக்காக, டு எக்ஸிட் ஃப்ரம் த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட்ஸில் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னா என்ன, அந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறது. அண்ட் அதில் வந்து செலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இஃப்பு, சிம்பிள் இஃப்பு, இஃப் எல்ஸு, நெஸ்டட் இஃப், இதை பற்றிலாம் பார்த்தோம். அடுத்தது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா லூப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதனால் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் செப்பரேட் வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ கீப் ஆன் வாட்சிங் all the videos. Thank you.